சரி, எல்லாருக்குமே முதல்ல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கணும். இல்லை நடக்கிறதுல ஏதாவது நல்லது இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறீங்க, நம்ம சேனலுக்கே நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்டுகள்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொந்தமாக எழுதக்கூடிய கவிதைகளும் அதற்கான விளக்கங்களும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஹோப் இந்த 2026லேருந்து தமிழ் படிக்க தெரிஞ்ச, இல்லை எழுத தெரிஞ்ச, இல்லை தமிழ் மேலே ஆர்வம் கொண்ட யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த சேனல் போய் சேரணும். நம்மக்கிட்ட இருக்க கண்டென்ட் எல்லாமே அவங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது நான் நினச்சிக்கிறேன். சரி, இந்த 2026ல் நம்ம பார்க்க போகிற முதல் கவிதை எதை பற்றி அப்படின்னா, ஒரு காத்திருப்பு பற்றி. வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம சைடில் இருக்க அந்த எமோஷன்ஸை சொல்லிட்டோம், அதுக்கு எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு ஒரு விடை தெரியாமல் இருக்க ஒரு நிமிடங்கள் இருக்குது தெரியுமா, அது எப்படியா இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு 2-3 லைனில் எழுதியிருக்கேன். முதல்ல அது என்ன அப்படின்றத படிச்சிடலாம். படிக்கவே இது புரியும். படிக்கலாம். இமைகளும் முதல் முறை அசைந்திட மறுத்தது, நீ சிந்திய சிரிப்பினில் என் இதயமும் நின்றது, உன் கண்களின் நுனியினில் என் காதலும் பூத்தது, உன் வார்த்தையின் முடிவினில் என் வாழ்க்கையும் இருக்குது. இது படித்த உடனேவே புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நான் என் சைடில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நான் உன்னோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது கரெக்டாக இதை நான் சொல்கிறேன். நல்லா அழகாக பிரைட்டாக அந்த வெளிச்சம் வருது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதான் இப்போ இமைகளும் முதல் முறை அசைந்திட மறுக்குது அப்படிங்கிறது என்னென்னா, நான் உன்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்றது. நீ உன் கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் என்னோடய கண்ணில் நீ உன்னை பார்த்தனா, நீ அந்த மாதிரியான அழகை உன்கிட்ட நீயே பார்த்துருக்க மாட்ட அப்படி. நீ சிந்திய சிரிப்பினில் என் இதயமும் நின்றது அப்படிங்கிறது, அந்த ஒரு சிரிப்பே எனக்கு ஹோல்சம்மாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே மை ஹார்ட் ஸ்கிப்ட் பீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. உன் கண்களின் நுனியினில் என் காதலும் பூத்தது. இப்போது ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சவங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம கண்ணே அதை காட்டி கொடுத்துரும், ஒரு மாதிரி அப்படியே பெருசாகி. இப்போது நம்ம எல்லாருமே இது நோட் பண்ணியிருப்போம், நம்ம கண்ணே தனியாக சிரிக்கும். ஈவன் தான் நம்ம சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணாலுமே நம்ம கண்ணே ஒரு மாதிரி தனியாக சிரிக்கும். நம்ம அந்த பிடிச்சவங்கள பார்க்குறோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அது நல்ல அப்படியே 1000 வாட்ஸ் லைட் மாதிரி அப்படியே பிரகாசமாயிடும். அந்த மாதிரி உன் கண்களின் நுனியிலே என் காதலும் பூத்தது அப்படின்னு. உன் கண்ணில் நான் அந்த லவ்வை பார்த்துட்டேன், ஆனால் நீ உன் வாயினால் சொல்ல தான் மாட்டேங்கிற. உன் வார்த்தைக்காக நான் காத்துட்ருக்கேன். அதான் உன் வார்த்தையின் முடிவினில் என் வாழ்க்கையும் இருக்குது அப்படின்றது. நீ சொல்ல போகிற முடிவில் தான் அடுத்து நான் என்ன ஆக போகிறேன்றதே இருக்குது. அதனால் ஒரு நல்ல பதிலுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த காத்திருப்பை எதுக்காக முதல்ல எடுத்துகிட்டு வச்சேன் அப்படின்றதுக்கு எதுவும் பெருசாக ஒரு இன்டெப்த் மீனிங்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருந்தது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 10 வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 10 மினிட்ஸ் மேலே இருக்க வீடியோஸ் தான். ஏன்னா அதில் இருக்க கண்டென்ட்டும் பெருசு, செம்ம லென்த்து வீடியோ. ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கட்டும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக எடுத்தேன். இது சின்னதாக இருந்ததுனால இது இன்றைக்கி சூஸ் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். இந்த கவிதை பற்றின உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.